ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 12th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கெமிஸ்ட்ரி மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் அங்கே வந்து சேர்ந்துடும். ஆன்சர் கீ அப்டேட்ஸு, கொஷின் பேப்பர் ரிலேட்டடான எல்லா தகவல்களும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை படிக்காமல் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நீங்கள் இதை அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி கூட இந்த 1 மார்க்லாம் எங்கே இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்க போகுது. ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கலாம், ஒரு சில கொஷின்ஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கலாம், ஒரு சில கொஷின்ஸ் வந்து இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு லெசன்ஸ்லேருந்து கேட்டிருக்கலாம். எப்படி பார்த்தாலுமே இந்த 1 மார்க் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த 1 மார்க்லாம் நமக்கு ஸ்கூல் புக் பேக்கில் இருக்குது, இல்லை இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்குது, இல்லை இது வந்து நமக்கு நம்மளுடைய டீச்சர்ஸ் கொடுத்த நோட்ஸில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதலாம். இப்போ கெமிஸ்ட்ரினா என்னென்னா எல்லாம் எப்படி பயப்படுவாங்கன்னா அதில் நிறைய சம்மும் கேட்பாங்க, ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. கெமிஸ்ட்ரிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம் காம்பனன்ட்ஸ் நேம் தெரிஞ்சுக்கிறது, அமிலம், காரம், உப்புனுடைய நேம் தெரிஞ்சுக்கிறது, இப்படியெல்லாம் சின்ன சின்னதாக பேசிக் தெரிஞ்சுக்கிறது, டெஃபினிஷன்ஸ் வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் 1 மார்க்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. மாங்குற நம்ம வந்து 5 மார்க்கு அதெல்லாம் எழுதுறதை விட 1 மார்க்கில் ஈஸியாக வந்து மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா? அதனால் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். அப்படி வீடியோ வந்து உங்களுக்கு வேகமாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த 1 மார்க் எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த 1 மார்க் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்துடுங்க. பார்ட் 2ல் வந்து 2 மார்க் வரும்போது 24 அந்த கொஷின் வந்து கம்பல்சரி உங்களுக்கு. அது வந்து ஒரு சம்மு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறதை விட சம்மு போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டைம் ஈஸியாக வந்து சேவ் ஆகிடும். மார்க்கும் உங்களுக்கு வந்து உடனே கிடச்சிரும், ஆன்சரும் வந்துடும். அதனால் அந்த சம்மு போட்டுட்டு மீதி இருக்கிற கொஷின்ஸில் வந்து 5 கொஷின்ஸ் நீங்கள் வந்து எழுதணும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதுறதுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எது கேட்குறாங்களோ அது எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ அது எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து கொடுக்காதுன்றதால நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் தான் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் படிச்சுக்கோங்க 2 மார்க்கு. தென் பார்ட் 3 வந்தீங்கன்னா 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும் இல்லையா? அதில் 33 கொஷின் அது வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி. ஐடென்டிஃபை ஏ அண்ட் பி. இந்த ஏ, பி அந்த சேர்மம் என்ன, தனிமம் என்னன்றதை நீங்கள் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனால் ஏபி என்ன கிடைக்கும், உங்களுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஏபி என்னன்றது கேட்குறாங்க இல்லையா? அதை எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு மீதி இருக்கிறதுல 5 எழுதணும். எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே என்ன பண்ணிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்னு. பார்க்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் வந்து ஓடணும் மைண்டில், இதெல்லாம் இங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எல்லாமே படிச்சுட்டு போயிடுங்க. அப்புறம் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு வந்து சாய்ஸ் விட்டு எது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் உங்களுக்கு வந்து எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சில கொஷின்ஸ் வந்து 3 மார்க்கு 2 மார்க் மாதிரி கேட்கலாம், சில கொஷின்ஸ் டேரெக்டாக 5 மார்க் மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே அதை நீங்கள் வந்து எழுதணும். 34A 34B அந்த கொஷின் பாருங்கள். அதில் பியில் கூட 1, 2 இருக்குது. 2 மார்க்கு 3 மார்க் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாலுமே எழுதணும். தென் 35ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 2 கொஷின்ஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ அதில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பி இருக்குது. அதாவது 36ல் வந்து அப்புறம் அந்த 35Bயில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கி அண்ட் ஃப்ரெங்கல் குறைபாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 36ல் ஏ, 36ல் பி வந்து 1, 2 அதாவது 3 மார்க் 2 மார்க் சேர்ந்து இருக்குது. எப்படி கேட்டிருந்தாலுமே எழுத வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஷோவாக இருக்குது, நல்லா ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். இது வரைக்குமே நீங்கள் எதுவும் படிக்கல, இனிமேல் அதை படித்தாலும் பாஸ் பண்ண முடியுமா, மார்க் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பாஸ் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் வந்து மார்க் எடுக்கலாம். அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸை விடாமல் படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும் அப்படின்னாலும் படிச்சுக்கோங்க. எப்போவுமே எக்ஸாம் பேப்பரில் எதுவுமே எழுதாமல் வராதீங்க, எதாவது எழுதி வைங்க, பாஸ் பண்ணலாம், மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் examination. Thank you, students.